ஓம் சக்தி. வித்தும் விளைவும். ஒரு விதையின் உள்ளே ஒரு செடியாகவோ மரமாகவோ வளர்வதற்கான உயிர்த்தன்மை அடங்கி கிடக்கிறது. ஆனாலும் அந்த விதையை நிலத்தில் நட்டு தண்ணீர் ஊற்றி வளர்க்கிற போதுதான் அது செடியாகி மரமாகி பூ பூத்து காய் காய்த்து கனியாகிறது. அப்போதுதான் வித்தின் வளர்ச்சியை உணர முடிகிறது. அதுபோல மனிதனும் தாய் வயிற்றில் கருவாகி உருவாகி பிறந்து வளர்ந்து வெளி உலகிற்கு வரும்போதுதான் உயிர் வளர்ச்சி வெளிப்படையாக தெரிகிறது. ஒரு புகைப்பட கருவி ஒளியின் மூலமாக எவ்வாறு ஓர் உருவத்தை பதிவு செய்து கொள்கிறதோ அதுபோல உங்கள் மனத்தில் எப்பொழுதும் நல்லதையே பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு எண்ணெய் விளக்கு எரிய திரி வேண்டும். மின்சார பல்பு எரிய கம்பி வேண்டும். அதுபோல மனிதன் திருந்துவதற்கு திருந்தி வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.